நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையான ஜாஸ்வா டிவி நேயர் மூலமாக, டிவி மூலமாக இந்த செய்தியை, காணொலியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அநேக செய்திகள் இன்னைக்கு உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழ்ந்த காலத்தில் அப்படி அல்ல. எங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்வதற்கு அன்றைக்கு ஆட்களும் இல்லை. ஆனபடியாலே பிரியமான தேவச்சனமே, ஒன்றை நீங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். காலம் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காணொலிகள், நல்ல குறுந்தகடுகள், நல்ல பெண்டைவர்களாம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நல்ல வேத வசனத்தை, ஆடியோ பைபிளை ஒரு பென்டிரைவரில் பதிஞ்சு நீங்கள் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்து கேட்டிங்கன்னா வசனம் உங்கள் காதுகள் வழியாய் போய் உங்கள் ஆவியோடு கலக்கும், ஆத்மாவோடு கலக்கும், சரீரத்தோடு கலக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிடையாது. அதை கேட்கத்தானே இந்த மகிமை உள்ள இறங்கும். எப்பொழுதே ஒரு காரியத்தை கேளுங்களேன், நீங்கள் கேட்கதாங்க அந்த ஆசீர்வாதம் உள்ள வரும். இன்றைக்கு என்ன நாள் உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். என்ன நாளுங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அதை நம்ம இன்னைக்கு ஈஸ்டர்னு சொல்கிறோம். அப்படி அல்ல. நம்மெல்லாம் சொல்கிற ஒரு காரியம் என்ன கேட்டால் உயிர்த்தெழுந்த பண்டிகை, உயிர்த்தெழுந்தார். யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. யோபு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல அழகான ஒரு வாக்கியத்தை தந்தால் சொல்கிறார் பாருங்களேன். மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு வசனம். நான் அதை வாசிக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் அதை கவனித்து கேளுங்க. சோத்திரம். அந்த யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நான் 23 வாசிக்கிறேன். நான் இப்பொழுது சொல்ல வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். நல்லா கவனிக்கணும். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்துக்களாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். என்னங்க அவர் சொல்றாரு? நான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இத ஒரு புஸ்தகத்தில் எழுதுங்க, இந்த வார்த்தைய. அல்லனா அது கருங்கல்ல எழுதுங்க, ஒளிவெட்டா எழுதுங்க. இல்லைன்னா ஈய எழுத்துக்களாக எழுதி பதிங்க. என்னங்க சொல்றாரு அப்படி? அப்படின்னா அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதான் விஷயம். அவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், பிள்ளைகளை இழந்து, ஆசியை இழந்து, ஐஸ்வர்யத்தை இழந்து, குடும்ப உறவுகளெல்லாம் இழந்து, நெருக்கப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லிவிட்டு மனைவியை தேற்றுகிறார். கர்த்தர் தான் கொடுத்தாருமா, கர்த்தர் எடுத்தானே எடுத்திருக்கிறாரு, விடு, அவர் நமக்கு திரும்ப தருவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு வேலைக்காரனுடைய சுவாசம் வேறுபட்டிருக்கிறது, மனைவி விரோதமாக இருக்கிறாங்க. எல்லாமே மாறி நிற்கிற நேரத்தில், எல்லாமே மாறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, தன்னுடைய சரீரம் பழுதடைந்து போனது, தன்னுடைய சரீரம் உருவழிந்து போனது, ஆளே தெரியல. அப்படி சிநேகிதெல்லாம் வந்து அவருக்காக பரிதவிக்கிறாங்க. அப்ப அந்த கஷ்டத்திலையும், நஷ்டத்திலையும், வருத்தத்திலையும், வேதனையிலையும், புலம்பல்லையும், தவிப்பிலையும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்களா? நான் சொல்லுகிற வார்த்தை எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். எதில் எழுதணும்? அது கருங்கல்லிலே ஒளிவட்டாக எழுதப்பட்டால், ஈய எழுத்துக்களாக எழுதப்பட்டால், புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு? என் மீட்பர்
உயிரோடு இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, யோபுவை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படி சொல்ல முடியுமாங்க? பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட தரிசனம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தரிசனம் இல்லாதனால, தரிசனத்தை இழந்ததுனால, தரிசனத்தை மறந்ததுனால மனம் போன போக்கில் வாழ கத்துக்கிட்டாங்க. அப்படி இல்லைங்க. எந்த நிலையிலும், எந்த இழப்பிலும், எந்த கஷ்டத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. தாவீது கூட அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர். அருமையான தேவஜனமே, இந்த யோபுவால் எப்படி சொல்ல முடிந்தது? பழைய ஏற்பாட்டினுடைய நடு மையத்தில் நின்று சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக முதல்ல பார்த்தது இந்த யோபு தானோ? சோத்திரம். பிரியமான தேவஜனமே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பாருங்க, அது மிகவும் பலமுள்ளது. ஒருவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி விடுகிறது, எண்ணங்களை சிந்தைகளை மாற்றி விடுகிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நல்லா உண்மையிலே இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் நாங்கள் புறஜாதி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் கொடுத்து நாங்கள் அறியலை. ஆனால் இதுக்குள்ள வந்த பிறகு எவ்வளவு மேன்மையை கர்த்தர் உள்ள வைத்திருக்கிறார், எவ்வளவு மகிமை உள்ள வைத்திருக்கிறான்னு அதை விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பித்தோம். ஆரம்ப நாட்கள்லாம் வேதம்தான் எனக்கு முக்கியம், வேதம்தான், வேதம்தான், சத்தியம்தான், சத்தியம்தான். பரிசுத்த வேதாகமத்தை சாப்பிட்றதுக்கு முன்னால, சாப்பிட்ட பிறகு, பஸ்ஸில் போகும் பொழுது, வரும் பொழுது, எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறதும் அதை அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மகத்துவங்களை அறிகிறதுக்கும் எனக்கு பெரிய சந்தோஷங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் உங்களுக்கு அருமையான செய்தியை கொண்டு வருவாங்க. ஆனால் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டில் நான் உங்களோடு கூட பேச வேண்டிய ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் பேசி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:14 சொல்லுறாரு, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இவர் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் ஒரு பூர்ணப்படுவது அவசியம் தேவை, பூர்ணப்படுத்தப்படுதல். இன்னைக்கு இந்த பூர்ணம் இல்லாதனால தானே நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. பூர்ணப்படுத்தப்படணுங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து பலியானது நோக்கம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏசாயா 53:5 சொல்றாருல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் மரித்தார். அப்போ எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 என்னன்னு கேட்டா, நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் சிலுவையில வெற்றி சிறந்தார். வெளியரங்க கோலமாய், அது மறைக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல, வெளியரங்கப்படுத்தப்பட்ட காரியம். அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் கொண்டாட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் நீக்கி என்னை பூர்ணப்படுத்துகிறார். ஆதியில தேவனோடு கூட பூர்ணப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் போல நம்மை மாற்றுவதற்காக இவர் பலியானார். அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல், அவர் சொல்றாரு இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அதை அனுபவிக்க வேண்டாமா? சிந்திச்சு பாருங்க. இந்த உயிரோடு இருக்கிறவர் இப்ப நமக்காக என்ன செய்றார் தெரியுமா? அவர் மரித்து உயிர்த்தெழுந்து, இந்த மரணத்தின் போது நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குங்க. அவர் மரிக்கிறாரு, அவருடைய பிராணன் அப்படியே போய் கர்த்தரோடு சங்கமாகுது, தேவனத்தை போய் சேருது. அவர் ஆவியை தேவன் புதுப்பிக்கிறார். அந்த ஆவியிலே போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்றார்னா பிரசங்கிக்கிறார், உபதேசிக்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் இருக்குது இல்லைங்க. அதனாலே அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர் சத்தியத்தை சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்தி, நான் தான் உலக ரட்சகர், உங்கள் ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்ல பொழுது, ஆதாம் காலத்திலிருந்து மல்கியா காலம் வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எல்லாருடைய ஆவியும் கீழே பாதாளத்தில் இருக்கிறது. அந்த பாதாளத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து அவர் சத்தியத்தை சொல்லி, அதிலே மீட்கப்பட்ட கூட்டங்கள் தங்களை அர்ப்பணித்தவர்களை கொண்டு அப்படியே அழைத்து கொண்டு வந்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடுகிறார். பாருங்க, அவர் மரித்த பிறகும் நமக்கு நன்மை செய்கிறாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அப்புறம் அந்த கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்தது, இதெல்லாம் முடித்து தான் அவர் உயிர் தெழுந்து வெளியே வராரு. அவர் சொல்றாரு, நம்மளை பூர்ணப்படுத்துவதற்காக. நம்ம இன்னைக்கு பூர்ணம் இல்லாம தவிக்கிறோம் இல்லையா? பூர்ணம் இல்லாம தவிக்கிறோமா இல்லையாங்களே? நான் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு சில ஆட்கள் பழைய ஏற்பாடே வாசிக்கிட்டு இருப்பாங்க, சில சங்கீதத்தை வாசிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் 121ஆம் சங்கீதத்தை வாசிப்பாங்க. ஏன்னா அதில் தான் ஒருத்தர் சொன்னாராம், நீ சங்கீதம் 121 வாசித்து வெளியே போ அப்படின்னாராம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா அப்படி தான் வாசிட்டு இருக்கு. அப்படி அல்லங்க, பரிசுத்தா வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இதனுடைய வார்த்தைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்தில் செய்கிறோம், சேருகிறோம். தேவன் நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். பிரிந்து கிடக்கிற உறவை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் அவளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பரிபூர்ணம் இருக்குதாங்களே? உங்க ஆவியில, உங்க ஆத்மாவில், உங்க சரீரத்துல பரிபூர்ணம் இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏதோ பைபிள் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா இராம, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நீங்க அறிய வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்னை பூர்ணப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படிதான் யோவான் சொல்றாரு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கு, நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்றார். அந்த பரிபூர்ணப்படுத்தப்படுதல் மிகவும் அவசியங்க. பரிபூர்ணம் இல்லாம, பூர்ணம் இல்லாம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது என்பதை நீங்க இந்த சத்தியத்தின் வாயில அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், எப்படி பாடு மரணங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவர் இந்த பூமியில 43 நாட்கள் இருந்தாருங்க. 40 நாள் உயிர் தெழுந்து மேல ஊழியம் செய்தார். 3 நாள்
பூமியின் கீழே பாதாளத்தில் போய் ஊழியம் செய்தார். மொத்தம் 43 நாட்கள் அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்து அப்படியே பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு அவர்கள் கண்கள் காண, அப்படியே 12-11 சீசர்களும் காண, அவர் அப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டவுடனே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தபோது அப்போஸ்தலர் 1:8 சொல்ல 1:10 சொல்லார், கலிலேயராகிய மனுஷரை 11ஆம் வசனத்தில் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தள்ளப்பட்டாரோ அப்படி மறுபடியும் வருவார். இப்போ நம்ம மறுபடியும் வருவாருங்கிற ஒரு சத்தியத்துக்குள்ள வேறு உண்டணும். ஆமேன், அதான் முக்கியம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னு இந்த வருஷம் கொண்டாடுவீங்க, அடுத்த வருஷமாக தான் கொண்டாடுவீங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. அவர், அதாவது பழைய ஏற்பாடு ஒருவர் வருவார்னு சொல்லும், புதிய ஏற்பாடு இது இவர் தான் சொல்லும். இப்போ மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போயிருக்கிறாரா நிருபம் சொல்லுது. நிருபம் சுவிசேஷம் இவர் தான் சொல்லுது. பழைய ஏற்பாடு வருவார்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டம் முடிந்து நிருபங்கள்ல சொல்லுது, நிருபம் என்ன சொல்லுது, அவர் மறுபடியும் வருவார், அவர் திரும்ப வருவார். அவருக்கு முன்பாக நிற்கணும்னா நாம் பூர்ணப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களாய் மாறணும். பூரணப்படுத்தப்பட வேண்டும். பூரணம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ பிதாவை போல, பிதாவுடைய சாயலாய் ரூபமாய் மாறணும் இல்லையா? அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. வந்தபோது ஒரு பெரிய மகிழ்ச்சி, கேக்கு வெட்டணும், கொண்டாடணும். சரி, வந்து ஊழியம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். அதுக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகை. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நல்லா கொண்டாடணும் அப்படின்னா வசனத்துக்குள்ளதான் நீங்க என்ன செய்யணும், போகணுங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவானின் புஸ்தகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். இந்த தேவ அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போதே பிரமாணத்தை 2ஆய் மாற்றினார். ஒன்று, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அடுத்தால் என்னன்னு கேட்டால், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பை தான் மையமாய் வைத்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரே தவிர வேறொன்றும் இல்லை. அதான் அன்பின் பிரமாணம். அதற்கு அன்பின் பிரமாணம். அதனால இந்த அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிகிறோம். நல்ல காரியம் கவனிங்க. ஒன்று, அவர் மரித்து உயிர் தெழுந்தபோது எம்மாவு சீசர்களுக்கு அவர் வசனத்தை தான் சொன்னாருங்க. எம்மாவு சீசரோடு பேசிக்கொண்டு போகும்பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. வசனத்தை பேசும்பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்ப அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? வசனத்தை கொண்டு நிலைப்படுத்த வேண்டும். வசனத்திலே நீங்கள் வேறொன்ற வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன். என் வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் மெய்யாக தேவன் அன்பு நிச்சயம் பூர்ணப்பட்டிருக்கும் அப்படின்றாரு. அப்ப பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு அவசியம் தேவை. பிரியமானவர்களே, பலியினாலே அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் நியாயப்பிரமாணம் நம்மை பூர்ணப்படுத்தவில்லை. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் தான், இயேசு கிறிஸ்து தான் நம்மளை பூர்ணப்படுத்தி தேவனோடு கூட சேர்க்கிறார். வசனத்தை கை கொள்ளுங்க, வார்த்தையை கை கொள்ளுங்க. வார்த்தை மிக மிக முக்கியம், வசனம் மிக மிக முக்கியம், சத்தியம் மிக மிக முக்கியம். இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்ன என்றால், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதையா பரிசுத்தவான். எந்த நிலையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தனக்கு முன்பாக வைத்துக் கொள்வது, தனக்கு உள்ளே பழைய ஏற்பாட்டில் அவன் தனக்கு முன்பாக வச்சிருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது இந்த ரகசியம். உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை, ஆதி திருச்சபையிலே உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்தவர்கள் பேசினார்கள். அதை பேசும்பொழுது அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு.
ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே செய்தி. மறுதலித்து போன பேதுரு தான் பிரசங்கித்தான். ஒரே செய்தியில் 3000 பேர் மனம் திரும்புறாங்க உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது. நீங்கள் எந்த அதிகாரத்தில் எந்த வல்லமையினால் இதை செய்கிறீர்கள் என்றால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம் என்று ஆதி திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் சீசர்கள் பேசினார்களே, அந்த வார்த்தைக்கு பரலோகம் செவி கொடுத்து நன்மை உண்டாக்கினது போல நீங்களும் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுங்க. தேவ கிருபை உங்கள் மேல் பூரணமாய் தங்கும் என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேளுங்கள் என்று ஆவியானவரும் திருவளம் பற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, அருமையான இந்த காணொலியை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்க கர்த்தர் உதவி செய்திரும். மக்கு சோதம் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட இந்த எம்மாவு சீசரோடு கூட ஆண்டவரை பயணிக்கிற போல ஆண்டவரை பயணித்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்கிறார். ஆட்கொண்டு நடத்துங்க, பொறுப்படுங்க, பெரிய காரணம் செய்யுங்க. நன்மை கிருபையும் தோட்டம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.